ஸ்ரீ வராகி தாயே போற்றி. என் அன்பு குழந்தையே, உனக்கு வரம் தந்து உன்னை நல்லபடியாக வாழ வைக்கணுன்ற நோக்கத்தோடு தான் இந்த வராகி அம்மா என் கைகளை தொடச் சொன்னேன். என் செல்லமே, உன்னை சுற்றி இருக்கக்கூடிய எல்லாருமே ஏதோ ஒரு எதிர்பார்ப்போடு தான் உன் கூட பேசிக்கிட்டும் பழகிக்கிட்டும் உன் கூட இருக்காங்கன்னு மட்டும் நீ ஒருபோதும் யோசிக்காதே. இந்த உலகத்தை பொறுத்த வரைக்கும் எல்லாருமே நல்லவங்களும் கிடையாது, அதே நேரத்தில் எல்லாருமே கெட்டவங்களும் கிடையாது. என் செல்லமே, எந்த விதமான எதிர்பார்ப்பும் இல்லாத ஏராளமான மனிதர்கள் இந்த பூமியில் வாழ்ந்துக்கிட்டு தான் இருக்காங்க. அதனால் நீ தான் உன்னை சுற்றி இருக்கக்கூடிய மனிதர்களை யார் சரியானவங்க யார் சரியில்லாதவங்கன்றதை புரிஞ்சு நடந்துக்கணும். எப்போதும் நிமிர்ந்து நிற்கிறதெல்லாம் பலம் என்றோ வளைஞ்சு கொடுக்கறதையெல்லாம் பலவீனம்னோ நீ நினைக்க வேண்டாம். நிமிர்ந்து நிற்கக்கூடிய வேலை விட வளைந்து கொடுக்கக்கூடிய வில்லும் அம்பும் அதிக தூரம் பாயும் அல்லவா? நீயும் வளைஞ்சு நெளிஞ்சு அனுசரித்து விட்டு கொடுத்து போகும்போது நீண்ட தூரம் நிம்மதியான வாழ்க்கையை வாழ முடியும். நீ மனசுல என்ன நினைக்கிறியோ அதை போலதான் உன் வாழ்க்கை அமையுங்கிறத ஞாபகம் வச்சுக்கோ. உன்னை நீ வலிமை உள்ள ஆளாக நினைச்சினா கண்டிப்பா வலிமை உள்ள ஆளாக மாறி போவாய். நீ ஜெயிப்ப சாதிப்பன்னு நீ நம்பும் போதுதான் உன்னால பல சாதனைகளை படைக்க முடியும். என் செல்லமே, உன்னால சாதிக்க முடியாத காரியம்னு இந்த உலகத்தில் எதுவுமே இல்லைங்கிறத புரிஞ்சுக்கோ. எப்போதும் நீ உனக்குள்ள நல்ல தைரியம் சொல்லிக்கிட்டு உன்னை தைரியமுள்ள ஆளாக பலமுள்ள ஆளாக நினைக்க பழகு. நான் எல்லாத்தையும் சாதிச்சு ஜெயிச்சு நிற்பேன்னு நீ உறுதியோட சொல்லும்போது எல்லாவற்றையும் விட பலமுள்ள வலிமை உள்ள ஆளாக நீ மாறுவாய். என் செல்லமே, ஒரு மனிதனுக்கு பலமே வாழ்வுதான். வாழ்க்கையை சந்தோஷமா நீ தைரியமா வாழும்போது நீ பலமுள்ள ஆளாக ஜெயிச்சு நிற்க முடியும். எல்லாரையும் விட நான் தான் பெருசுன்னு ஆணவத்தோட அகங்காரத்தோட தெரியாம அடுத்தவங்களுக்கு கீழ்ப்படியவும் பொறுமையா நடந்துக்கவும் பேசவும் கத்துக்கோ. நீ பொறுமையாக அடுத்தவங்களுக்கு விட்டு கொடுத்து அனுசரித்து போகும்போது அடுத்தவங்களுக்கு உத்தரவிடக்கூடிய அளவுக்கு கட்டளையிடக்கூடிய அளவுக்கு பெரிய பதவி தானாகவே உன்னை வந்து சேரும். என் செல்லமே, உன் வாழ்க்கை நிலைமை மாறுச்சுன்னா நீ மகிழ்ச்சியாக வாழலாங்கிறது பொய்யே. உண்மை என்னன்னா, நீ உன் மனசை மகிழ்ச்சியா வச்சுக்கிட்டினா நிலைமை தானாகவே மாறிப்போகும் என்பதுதான் உண்மை. எந்த அளவுக்கு நீ மனசை மகிழ்ச்சியா அமைதியா வச்சுக்கிறியோ அந்த அளவுக்கு உன் வாழ்க்கை அழகானதாக நிம்மதி நிறைஞ்சதாக நல்ல நிலைமைக்கு உயர முடியும். என் செல்லமே, எப்போதுமே வாழ்க்கையின் உண்மையான பொக்கிஷங்கள்னா அது நேரமும் நல்ல ஆரோக்கியமும் அமைதியான மனசும் தான். ஒவ்வொரு நிமிஷத்தையும் நீ சரியாக உனக்கு சாதகமாக பயன்படுத்திக்கோ. உன் வாழ்க்கையை நீ ஜெயிக்கதற்கும் நல்லபடியாக வாழுவதற்கும் நல்ல நிலைமைக்கு உயர்வதற்கும் இந்த வராகி அம்மா உனக்கு துணையாக இருப்பேன். உனக்காக முதல்ல நீ யோசி. அவங்க இவங்கன்னு மற்றவங்களுக்கு யோசிச்சதெல்லாம் போதும். என் செல்லமே, உனக்காக நீ யோசிக்கும் போது உன் பிழைகளை திருத்திக்கும் போது மாற்றிக்கொள்ளும் போது அதன் மூலமா உன் வாழ்க்கை சிறப்பானதாக அமையுங்கிறத புரிஞ்சுக்கோ. நீ வாழ்க்கையில ஜெயிக்கிறதுக்கு 2 முக்கியமான ஆயுதங்கள் வேண்டும். ஒன்று நம்ம ஜெயிக்க முடியுன்ற நம்பிக்கை, இன்னொன்று பொறுமையா இருந்தா நம்ம வாழ்க்கை மாறுன்ற விஷயம். இந்த பொறுமையும் இந்த நம்பிக்கையும் உன் கூட உனக்குள்ள இருக்கும்போது கண்டிப்பா யாராலும் உன்னை ஜெயிக்கவே முடியாது. என் செல்லமே, மனக்குழப்பத்தோடு இருக்கக்கூடிய நீ கொஞ்சம் மனசை அமைதிப்படுத்திக்க தனிமையை தேடிப்போ. தனிமையும் மௌனமும் உன் வாழ்க்கையை அழகாக்கக்கூடிய நல்ல விஷயங்கள்ன்றதை நீ புரிஞ்சுக்கோ. நீ செய்யக்கூடிய காரியம் தப்பாக போகும்போது, நீ நடந்து போற பாதை கரடு முரடாக இருக்கும்போது, கையில காசு இல்லாம கடன் அதிகமாக வரும்போது, கவலைகள் உன்னை அழுத்தும் போதும், வாழ்க்கையில பிரச்சனைகள் அதிகமாகும் போதும் அமைதியா ஓய்வெடுத்துக்கோ. என் செல்லமே, இதுல எது வந்தாலும் நீ ஒருபோதும் மனம் தளர வேண்டாம். அமைதியாக உட்கார்ந்து ஓய்வெடுத்தீனா உன் மனசுக்குள்ள நான் வந்து நீ நல்லபடியா இது எல்லாத்தையும் சரி செஞ்சு
சந்தோஷமா வாழ்வதற்கு உண்டான வழிகளை காட்டுவேன். என்னதான் நீ பக்குவப்பட்ட பிள்ளையாக பொறுமையாகவே இருந்தாலும் கூட உன்னை சுற்றியுள்ள யாராவது ஒரு உறவு மறுபடியும் மறுபடியும் உன்னை சோதிச்சுக்கிட்டும் உனக்கு கஷ்டத்தை கொடுத்துக்கிட்டும் தான் இருப்பாங்க. யார் உன்னை கஷ்டப்படுத்தினாலும், யார் உனக்கு துக்கத்தையும் துயரத்தையும் கொடுத்தாலும் நீ ஒருபோதும் வருந்தாதே என் செல்லமே. அடுத்தவங்களுக்கு உதவினா ஆளா நீ ஓடி போய் உதவி செய்கிற, உன் கையில் இருக்கிறத கொடுக்குற. ஆனால் இந்த உலகம் உனக்கு ஒரு உதவி தேவைப்படும் போது யாரும் வந்து நிற்க மாட்டாங்க. நீதான் அதை சமாளிக்கும் வல்லமையை உனக்குள்ள வச்சுக்கணும். எதெல்லாம் வேணும்னு யோசிக்காம எது தேவையில்லையோ அதை முதல்ல தவிர்க்க பழகு. தேவையில்லாத விஷயங்களை நீ தவிர்த்து ஒதுக்கி வைக்கும்போது வாழ்க்கை நிச்சயம் நிம்மதி நிறைஞ்சதாக இருக்கும் என் செல்லமே. உனக்கு பிடிச்ச விஷயங்களை உனக்கு பிடிச்சாலும் கூட உனக்கு பிடிச்சவங்களுக்காக விட்டு கொடுக்கும்போது அந்த அழகான புரிதல் நிச்சயமா உன் வாழ்க்கையை அர்த்தமுள்ளதாக ஆக்குன்றதை புரிஞ்சுக்கோ. நீதான் சிறந்த பிள்ளை, நீதான் உன் வாழ்க்கையை சரியா வாழ்றங்கிற நம்பிக்கை எப்போதும் உனக்குள்ள இருக்கட்டும். இந்த நம்பிக்கை உனக்குள்ள இருக்கும்போது எவ்வளோ பெரிய இலக்குகளையும் கூட உன்னால் எட்டி பிடிச்சிட முடியுமேன்னு செல்லமே. யாராவது உன்னை முட்டாளா நினச்சி நீ என்ன சொன்னாலும் நம்பிடுவேன்ற எண்ணத்தோட உன்னிடம் போய் சொல்லும்போது நீ எதுக்கும் கவலைப்படாத. வேதனைகளை தாண்டி உன் வாழ்க்கையில் வெற்றிக்கான விஷயத்தை இந்த வராகி அம்மா செஞ்சு கொடுப்பேன். எப்போது உன் பேச்சுக்கு ஒருத்தர்கிட்ட மரியாதை இல்லையோ அப்போதே அந்த இடத்தை விட்டு விலகிவிடு. அவர்கள் உன்னை தேடும் அளவுக்கு நீ வாழ்க்கையில் உயர்ந்து நிற்பாய் என் செல்லமே. யார் உன்னை ஒதுக்கினாலும், யார் உன்னை நிராகரித்தாலும் அவர்கள் கண்களே பாழ்ந்து வியக்கும் அளவுக்கு இந்த வராகி அம்மா நிச்சயம் உன்னை உயர்த்தி பிடிப்பேன். அடுத்தவங்க வந்து உனக்காக ஏதாவது செய்வாங்கன்னு எதிர்பார்ப்பதை விட உன் வழியில உன் வாழ்க்கையை நீ சிறப்பாக வாழ தயாராகு. இந்த உலகம் உனக்காக 1000 விஷயங்களை அக்கறையோட எடுத்து சொல்லலாம். ஆனா நீ நல்லா வாழணும்னு சொல்ற இந்த உலகமும் இந்த உறவுகளும் அவங்கள விட நீ நல்லா வாழ்வதையும் உயர்வதையும் ஒருபோதும் விரும்ப மாட்டாங்க என் செல்லமே. அதனால எந்த விஷயத்தையும் ஒரு அளவுக்கு மேல யாரிடமும் சந்தோஷமாக பகிர்ந்து கொள்ள வேண்டாம். ஏன்னா உலகம் எப்போ எப்படி மாறும், மனிதர்கள் எப்போ எப்படி பேசுவாங்கன்றது யாராலும் சொல்ல முடியாது. நீ செஞ்ச தவறுக்கு எப்படி இத்தனை நாட்களாக தண்டனையை அனுபவிச்சியோ அதே போல இத்தனை காலமாக நீ செய்த நன்மைகளுக்கெல்லாம் சேர்த்து இந்த வராகி அம்மா உனக்கான பலனை கொடுக்க போறேன். என்னை நம்பு. என்னை நம்பும் உனக்கு எல்லா வகையிலும் நல்லதை நடத்தி கொடுப்பதற்காக தான் என் கையை தொடச் சொன்னேன் என் செல்லமே. என்னை நம்புவது மட்டுமல்ல, நீ இந்த மனிதர்களையும் நம்பலாம். ஆனா நம்பிக்கை ஒரு அளவோட இருக்கணும். எல்லாரையும் நம்பி ஏமாந்து போகக்கூடாது. உன்னுடைய அன்பு ஒருபோதும் உன்னை அடிமையாக்கும் விதமாக இருந்துடாம அன்பும் நம்பிக்கையும் அளவோட இருக்கும்படி பார்த்துக்கோ. யாராவது உதவின்னு கேட்டா செய்யு. ஆனா அவங்க உன்னை முட்டாளாக்குற அளவுக்கு ரொம்ப உதவி செஞ்சு ஏமாந்து போயிடாதே. எல்லாமே அளவோடு இருக்கும்படி பார்த்துக்கிட்டினா வாழ்க்கை அழகாக சொர்க்கமாக இருக்கும் அல்லவா. கர்மா விதி எது தேவை நினச்சி ஓடிக்கிட்டு இருந்தியோ அது வேண்டாம் வேண்டாம்னு நீயே சொல்ற அளவுக்கு வாழ்க்கை உன்னையே புரட்டி போடும். எதை வேணான்னு சொல்றியோ அதுதான் உனக்கு கிடைக்கும். எதை வேணும்னு ஆசைப்பட்டு கேட்குறியோ அது உனக்கு கிடைக்காம தள்ளி தள்ளி போகும். அதனால எதையுமே வாழ்க்கையில எதிர்பார்க்காத. உனக்கு எது தேவையோ, உனக்கு எது சரியா வருமோ அதை நானே உன் கைகளில் கொண்டு வந்து வரமாக ஒப்படைப்பேன் என் செல்லமே. இந்த உலகத்தை பொறுத்த வரைக்கும் யாருமே உண்மையா மனசார நல்லவங்களா சிரிப்பவர்களாக இல்லை. ஒவ்வொருத்தர் மனசுக்குள்ளேயும் அடுத்தவனை பத்தின 1000 சூழ்ச்சிகளும் பழிவாங்கும் எண்ணங்களும் அடுத்தவன் மேல மன வருத்தமும் கோபமும் ஆதங்கமும் இருக்கதான் செய்து. அதே போல ஒவ்வொருவர் சிரிப்புக்கு பின்னும் கூட சுமக்க முடியாத வலியும் அடக்க முடியாத கண்ணீரும் ஒளிஞ்சு கிடக்குது. யாரையுமே அவ்வளவு சுலபமா அவங்க நல்லாதானே இருக்காங்கன்னு மட்டும் நீ ஒருபோதும் நினைச்சிடாதே. இந்த உலகம் எந்த அளவுக்கு கஷ்டப்படுற மனிதர்களையும் கவலைக்குரிய மனிதர்களையும் சுமந்துக்கிட்டு இருக்குன்றது உனக்கு தெரியாது. நீ எப்போதும்
எல்லாருக்கும் உண்மையான அன்பை கொடு. தப்பே செய்யாத உன்னை யாராவது தவறா புரிஞ்சுக்கிட்டு பேசுனாங்கன்னா அவங்க கிட்ட போய் நீ உன்னை பற்றி நியாயப்படுத்தி பேச வேண்டாம். ஏன்னா உன்னை புரிஞ்சுக்காதவங்க நீ என்னதான் உண்மையை சொன்னாலும் அதற்கும் ஒரு பொய் கதையவே போலியாக உருவாக்குவார்கள் என் செல்லமே. இந்த உலகத்தை பொறுத்த வரைக்கும் நல்ல பிள்ளையாகிய நீ ரொம்ப யதார்த்தமா அப்பாவித்தனமா வெகுளித்தனமா மனசுல பட்டதையெல்லாம் பேசுற. ஆனா ஏமாற்றுக்காரர்கள் எப்போதுமே ரொம்ப நாசுக்கா அழகா அன்பா பணிவா ரொம்ப பொறுமையா சிரிச்சு சிரிச்சு பேசுவாங்க. குழி பறிக்கும் முன்பு இப்படி ஏமாற்றி பேசும் அந்த நயவஞ்சகக்காரர்களின் பேச்சுல நீ மயங்கிடக்கூடாது என் செல்லமே. இந்த வராகி அம்மா உனக்கு துணையாக இருக்கும்போது நீ எதுக்காகவும் கவலைப்படாத. உன் வாழ்க்கையில இருக்கக்கூடிய கஷ்டங்களை எல்லாம் வழிகளாகவும் போராட்டங்களாகவும் மட்டும் பார்க்க வேண்டாம். உன் கஷ்டங்களை எல்லாம் உன் வாழ்க்கையில உனக்கு கிடைச்ச சவால்னு நினைச்சு முன்னேறதுக்கான விஷயத்தை செஞ்சுட்டு போய்கிட்டே இரு. உன்னை பத்தி யார் தப்பா பேசினாலும் அவர்கள்ட மௌனமாக கடந்து போக கத்துக்கோ. பேசுறதையெல்லாம் தப்பா புரிஞ்சுக்கிறவங்க கிட்ட நீ பேசுறதை விட மௌனமாக இருப்பது தானே சரியாக இருக்கும். எதையாவது தப்பா பேசணும் தப்பா சொல்லணும் உன்னை குறை சொல்லணுன்றே சிந்தனை உள்ளவர்களிடம் நீ பேசுவதை காட்டிலும் விலகி நிற்பதுதான் உனக்கு நல்லது. எனக்கு மட்டும் ஏன் தான் இப்படி நடக்குதோன்னு வருத்தப்படக்கூடிய உன்னை விட வாழ்க்கையில கஷ்டப்படுறவங்களும் சோகத்தோடையே வாழ்க்கையை வாழக்கூடிய பல பேரும் இந்த உலகத்துல வாழ்ந்துக்கிட்டு தான் இருக்காங்க. அழுபவர்களை எல்லாம் கொஞ்ச நேரம் தனியா விட்டுடுறது தான் நல்லது. ஏன்னா அவர்களுக்கு வார்த்தைகளால் நீ ஆறுதல் சொல்வதை விட அவர்களின் அந்த தனிமையும் தனிமையில அழுகுவதுமே அவர்களுக்கு சிறந்த ஆறுதலாக இருக்கும். உன் வாழ்க்கையிலையும் ஒரு கஷ்டமோ பிரச்சனையோ வரும்போது யாருக்கும் தெரியாம தனிமையில் உட்கார்ந்து கலங்கி உன் மன பாரத்தை எல்லாம் இறக்கி வைக்கிறதுல தப்பு இல்லை என் செல்லமே. நீ கஷ்டத்துல இருக்கும்போது உனக்கு உதவி செய்யக்கூட ஆள் வேணாம். உண்மையான நல்ல மனசோட ஆறுதல் சொல்லக்கூடிய ஒரு நபரை உன் வாழ்க்கையில நீ சம்பாதிச்சு வச்சிட்டினாலே உன் கஷ்டம் எல்லாம் இருக்கும் இடம் தெரியாம பறந்து போயிடும். எப்போதுமே வாழ்க்கையில இவ்வளவுதான் செய்ய முடியும்னு எல்லைகள் எதுவும் கிடையாது. ஏன்னா எல்லைகள் எல்லாம் அவங்கவங்க கற்பனை தான். நீயே நினைக்கிறத விட உன் வாழ்க்கையில மிக சிறப்பான அழகான அற்புதமான விஷயங்களை செய்ய முடியும் என்பதுதான் உண்மை. இந்த உலகம் உனக்கு எதிராக இருக்கலாம். உன் நண்பனே உனக்கு பகையாளியாக மாறி போகலாம். உனக்கு பிடிச்ச உறவுகள் உன்னை வெறுக்கலாம். எது எப்படி இருந்தாலும் என்றும் உன் நிழலாக உன் தாயாக இந்த வராகி அம்மா உன் பின்னாலேயே உன் கூடவே தான் இருப்பேன்றதை ஞாபகம் வச்சுக்கோ. இந்த உலகத்துல உனக்காக யாரும் இல்லைன்னு நீ யோசிக்காம உன்னை நம்பி இருக்கக்கூடிய மனிதர்களுக்காக நீ நல்லபடியா வாழ்க்கையை வாழணும்னு யோசி. கண்டிப்பா உன் வாழ்க்கையை மாற்றி அமைச்சு உனக்கு நடக்க வேண்டிய நல்ல விஷயங்களையும் இந்த வராகி அம்மா நடத்தி தரேன். உனக்கு ஒரு கஷ்டம் வரும்போது யாராவது வந்து உன்னை கை தூக்கி விடுவாங்கன்னு மட்டும் நீ ஒருபோதும் நம்பாதே என் செல்லமே. இங்க உன்னை தவிர மற்ற எல்லாருமே நீ நல்லா வாழ்றதை பார்த்து பொறுக்க முடியாதவர்களாக கொஞ்சம் பொறாமைப்படக்கூடியவர்களாகவும் இருக்கதான் செய்வாங்க. அதனால உனக்கு நீயே உதவி செஞ்சுக்கிட்டு உனக்கு நீயே ஆறுதல் சொல்லிக்கிட்டு உனக்கு நீயே தைரியம் சொல்லிக்கிட்டு உன் வாழ்க்கையை அழகாக வாழ தயாராகு. அடுத்தவங்களை நம்பி உன் வாழ்க்கையில நீ எதுவும் செய்ய வேண்டாம். ஏன்னா தொடக்கத்துல நான் உனக்காக இருக்கேன் தைரியமா செய் கவலைப்படாதுன்னு சொல்ற அதே மனிதர்கள் நீ தோத்து போகும்போது நான் அப்பவே சொன்னேன் உனக்கு இது வேணாம் சரி வராதுன்னு கண்டிப்பா மாத்தி பேசுவாங்க. உன் மனசுக்கு சரின்னு பட்டா மட்டும் எந்த காரியத்தையும் களமிறங்கி செய்ய பழகு. உன் வாழ்க்கையில நீ யாரையும் வெறுக்க கூடாது. ஒருத்தர் உனக்கு பிடிக்கலைன்னா நீ அமைதியாக விலகி போக தயாராகு. ஏன்னா அடுத்தவங்க மேல வெறுப்பு கொள்ளும் போது அடுத்தவங்க மேல கோபப்படும் போது அங்க முதல்ல உன் நிம்மதி தான் பழி போகும். அதனால உன் நிம்மதியை நீ எந்த விதத்திலும் குலைச்சிக்க கூடாது. எப்போதும் மன நிம்மதியோட வாழ்க்கையை மகிழ்ச்சியாக வாழ தயாராய்க்க தங்கமே. உன் கூட இருந்தே குளிப்பறிக்கக்கூடிய சில மனிதர்கள் உன்கிட்ட பேசும்போது அன்பாகவும் அழகாகவும் பணிவாகவும் பொறுமையாகவும் சிரிச்சு சிரிச்சும் கூட பேசலாம். நீதான் எப்பவும் கவனமாக இருக்க கத்துக்கணும். மனசை பக்குவப்படுத்தணும்னா
யாருக்கிட்டையும் வாக்குவாதம் செய்யாம முடிஞ்ச அளவுக்கு அமைதியாக இருக்க பழகு. நீ அமைதியாக இருப்பதுதான் உன் மனசுக்கு வலிமை சேர்க்கும் விஷயமாக, உன்னை பக்குவப்படுத்தக்கூடிய விஷயமாக மாறும். நீ உண்மையாக இருந்தாலே இந்த உலகத்தை பற்றிய புரிதல் உனக்கு வந்துடும். காசு பணம் இல்லாம கஷ்டப்படும் போது இந்த உறவுகளை பற்றிய புரிதலும் உனக்கு வந்துடும். நீ நேர்மையாக இருந்தாலே உன் வாழ்க்கையை பற்றிய புரிதலும் ரகசியமும் உனக்கு தெரிஞ்சிடும் என் செல்லமே. எது இருந்தாலும் இல்லாட்டியும் எல்லாமே தெரிஞ்சாலுமே கூட எதுவும் தெரியாதது போல இருக்க பழகிக்கோ. அந்த பண்புதான், அந்த குணம்தான் உன் வாழ்க்கையில உன்னை உயரத்துக்கு கொண்டு செல்லும். எப்போதுமே எவ்வளவு கஷ்டம் இருந்தாலும் பிரச்சனை இருந்தாலும் வாழ்க்கையை நீ நிம்மதியாக வாழ தயாராக இருந்துக்கோ. எல்லாமே உனக்கு கஷ்டமாக இருந்தாலும் நீ மனசை நிம்மதியா அமைதியா வச்சுக்க தெரிஞ்சுக்கிட்டினா வாழ்க்கைங்கிறது உனக்கு மிக சாதாரணமாக சுலபமானதாக மாறிவிடும் என் செல்லமே. எப்பவுமே அடுத்தவங்களை போல வாழணும்னு ஆசைப்படாத. ஏன்னா அவங்கவங்க வாழ்க்கையில அவங்கவங்க இடத்தில் இருப்பதுதான் அழகு. நிழலை நம்பி நிஜத்தை விட்டுவிடக் கூடாது என் செல்லமே. உன் வாழ்க்கைய உனக்கு பிடிச்ச விதத்துல உனக்கான செயல்களை செஞ்சுட்டு போய்கிட்டே இரு. யாரையும் கஷ்டப்படுத்தி நீ சந்தோஷப்படக்கூடாது. நீ சந்தோஷமா இருக்கணுன்றதுக்காக யாரையும் கஷ்டப்படுத்தவும் கூடாது என் செல்லமே. வாழ்க்கையில எவ்வளவு சோதனைகள் வந்தாலும் என்ன பிரச்சனை வந்தாலும் எல்லாமே சரியாயிரும், கடந்து போயிருன்ற நம்பிக்கையோட உன் வாழ்க்கையை வாழ பழகிக்கோ. நீ செய்கிற முயற்சிகளுக்கெல்லாம் நிச்சயம் பலன் கிடைச்சே தீரும். உன் வாழ்க்கையில நீ ஜெயிச்சு நல்லபடியா மகிழ்ச்சிகரமாக வாழ்வதற்கு இந்த வராகி அம்மாவும் நிச்சயம் உனக்கு துணையாக இருப்பேன். என் கையை தொட்ட உன்னை ஆசீர்வதிச்சு நீ கேட்ட வரங்களை எல்லாம் உன் கைகளில் கொடுத்து உன் வாழ்க்கையை அழகானதாக அற்புதமானதாக மாற்ற போறேன்.